பத்திரிகையாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து, தேனி தென்மதுரை ஜில்லா எங்க உள்ளங்கள் எப்போதுமே இருக்கும் சில்லா, கைத்தட்டி ரசிப்போம் நல்லா என்று அமர்ந்திருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான தேனி ரசிக பெருமக்களுக்கு பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தொழிலை ஆள தெரிந்தவர்கள் தொழிலாளர்கள், உழைப்பை ஆள தெரிந்தவர்கள் உழைப்பாளிகள். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் எங்களுடைய முகம் எல்லாம் தொலைக்காட்சியில் முன்பாக தெரிய வேண்டும் என்பதற்காகவே எங்களுக்கு பின்னால் நின்று உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்துணை பேருக்குமே தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, உழவர்களுடைய காலம் நல்லா இருந்ததா, இந்த ஊடக காலம் நல்லா இருக்கான்னு கேட்டதற்காங்க எனக்கு முன்னாடி ஒரு ஊசி பட்டாசு வந்து கொளுத்து விட்டு போயிருக்கிறாங்க, வெறும் பொய்யா. நடுவர் அவர்களே, ஒரே ஒரு விஷயம்தான், உங்களை வாழ்த்திட்டு பேசலன்னா அந்த பட்டிமன்றம் சிறப்பா இருக்குமா? எப்படி இருக்கும்? அதான் உங்களுக்கு எல்லா இடத்துலயும் சிறப்பு தானே. அஞ்சரப்பட்டியிலேந்து பிறப்பது அறுசுவை, அஞ்சரப்பட்டியிலேந்து பிறப்பது அறுசுவை, அரசப்பட்டியில் இருந்து பிறந்து வருவதுதான் நகைச்சுவை என்று அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகையை வணங்கி மகிழ்ந்து, மே 13ஆம் தேதி ஒன்று நோட் பண்ணிக்கப்பா. நான் தெரிஞ்சிருந்தா இன்னும் 4 வரை நான் எக்ஸ்ட்ராவே புகழ்ந்துட்டு வந்திருப்பேன். கேன்சல் பண்ணி விட்டுருவேன் அப்புறம் 13. ஊடக காலம் இவ்வளவு தூரம் சொல்றீங்கல்ல, ரசிப்புத்தன்மை குறைவாக போனதுக்கு காரணமே இந்த ஊடக காலம் தான் நடுவர்களே. என்னைக்கோ வெள்ளிக்கிழமை ஒளியும் பார்த்தோம், அப்ப மகிழ்ச்சி இருந்துச்சுங்க. இன்னைக்கு உட்கார்ந்து ஓடிடியில ஓட்டி படத்தை பார்த்துட்டு இன்னைக்கு நகைச்சுவை உணர்வே இல்லாம இருக்கு. காரணம் வந்து இந்த ஊடக காலம் தான். ஏன் தெரியுமா? எல்லா தொலைக்காட்சிகளையும் பேசினாலும் இது மாதிரி மண்டபத்துல பேச விட்டா நான் கொஞ்சம் பயப்படுவேன் சார். ஏன்? கும்பகோணத்துல இதே மாதிரி மண்டபத்துல பட்டிமன்றம் 1 மணி நேரம் பேசினா யாரு கைத்தட்டவும் இல்லை, யாரு சிரிக்கவுமே இல்லை, அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. நான் அமைப்பாளரை கூப்பிட்டு கேட்டேன், யாருமே கைத்தட்டவும் இல்லை, யாரு சிரிக்கவுமே இல்லையே, ஒருவேளை நான் பேசுற பேச்சு அவங்களுக்கு புரியலையான்னு கேட்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம், இந்த மண்டபம் தியான மண்டபம், அதனால எல்லாரும் அமைதியா தான் இருப்பாங்க, நீங்க பாட்டு வந்ததுக்கு பேசிட்டு போங்கன்னா. இன்னைக்கு உட்கார்ந்து தொலைக்காட்சியை கொஞ்ச நேரம் ரசிக்கிறோம், இன்னைக்கு செல்போனை கொஞ்ச நேரம் ரசிக்கிறோம், வாழ்க்கையை ரசிக்கிறோமா அப்படிங்கறத எங்களுடைய கேள்வியே. நடுவர்களே, போலி டாக்டர்கள் இருக்காங்க, போலி பொறியாளர்கள் இருக்காங்க, நடுவர்களே போலி பட்டிமன்ற நடுவர் கூட இருக்காங்க. சண்டால பாதகத்தியலா உங்களை கூட்டு வந்து இதை விட எனக்கு என்ன வேணும்? எங்கேயாவது போலியான விவசாயிகளை கேள்விப்பட்டிருக்கிறோமா? எங்களுக்கு போலியாக வாழவும் தெரியாது, விவசாயிகளுக்கு போலியாக நடிக்கவும் தெரியாது நடுவர்களே. அதனால தான் உழைப்பாளர்கள் என்னைக்கு உழவர்கள்லாம் அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு என்று பகிர்ந்து கொடுத்த விவசாயிகள் வாழ்ந்த காலம் தான் மகிழ்ச்சியான வசந்த காலம் நடுவர்களே. இன்னைக்கு ஆன்லைன் வந்து நாங்கெல்லாம் என்கிட்ட 5 புடவையை நடுவர் நெஞ்சு கொடுக்கணுமா, அவருக்கு வேற வேலையே இல்லையாமா? நடுவர் அவர்களே, அன்னைக்கெல்லாம் ஆன்லைன் வர்த்தகம் நீங்க சொல்றீங்கல்ல, இந்த அம்மா முதல்ல பேசின நித்யா அவர்கள் கூட சொன்னாங்க, இன்னைக்கு நாங்கெல்லாம் கொண்டு போய் பொருட்களை நாங்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட்ல போய் வாங்குறோம். இன்னைக்கு விவசாயிகள் வந்து செயற்கை விவசாயம் பண்றீங்களே, நல்ல கேள்வியை கேட்டீங்களா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விவசாயம் பண்ண பொருட்களை கொண்டு வந்து வண்டியா கொண்டு வந்து வீட்டில் வித்த விவசாயிகளை நீங்கள் மதிக்கவில்லை. ஊடக காலத்தில் படித்தவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய தவறு, நீங்க போய் வண்டியை தள்ளிட்டு சூப்பர் மார்க்கெட்ல என்னைக்கு பொருள் வாங்க போனீங்களோ அன்னைக்கு தான் விவசாயிகளுக்கு இருண்ட காலம் வந்ததுன்னா அதுக்கு காரணமே இந்த ஊடக காலங்கிறத மறந்துக்கூடாது. எந்த இடத்துல விவசாயம் அதிகம் இருக்கோ அந்த இடத்துல தட்டாம்பூச்சி அதிகமா பறக்கும். நீர்நிலைகள் எங்க அதிகமா இருக்கோ அந்த இடத்துல தட்டாம்பூச்சி அதிகமா பறக்கும். இப்ப நீங்களும் நானும் சின்ன குழந்தையில விளையாண்டு இருப்போம் இல்லையா? நீங்க திருச்சி, நான் மதுரை, நம்ம என்னைக்கு இங்க விளையாண்டோம்? அந்த தட்டாம்பூச்சியை யாராவது பிடிக்க போனா பக்கத்துல இருக்க நண்பன் சொல்லுவான், தட்டாம்பூச்சியை போக சொல்லுவான். தட்டாம்பூச்சிய சூ சூ தட்டா சுப்பிரமணி தட்டா ஒரு பைய பிடிக்க வர ஓடி போன்னு தட்டாம்பூச்சியை பிடிக்க வந்தவர்களை கூட தட்டி கேட்டது எங்கள் உழவர்களுடைய காலம். இன்றைக்கு காஷ்மீர் எல்லையிலே பல இந்தியர்களை நாமெல்லாம் மாண்டி உயிரோடு இல்லாமல் அவர்களை இரத்த கலரியோடு பார்ப்பதை உங்கள் ஊடக காலங்கள் வெறும் செய்தியாகவும் வெறும் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாகவும் வைக்கிறார்களே என்பதுதான் எங்களுடைய ஆதங்கமே. மேடம், இதே சூசு தட்டா நானும் சொல்லியிருக்கேன். சூ தட்டான் சுப்பிரமணி தட்டான் ஒருத்தி பிடிக்க வரேன் ஓடி போய் தட்டான்னு 1 மணி நேரம் போறேன், அது போகல. ஏன்னா அது வந்து வடகொரியா தட்டான், அதுக்கு தமிழ் தெரியல. இப்ப தேனி மண்ணில வந்தல்ல, இப்ப பட்டிமன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடியே மழை சாரல் வந்துச்சு சார். இயற்கை ரசிகமா முதல்ல எதிர நீ ஊடகம் நெட்டு புட்டுன்னு உட்கார்ந்துருக்காதீங்க.
அப்படி இயற்கையை ரசிக்கணும். அதுதான் தேனி. நம்ம ஜில்லா எப்படிப்பட்ட ஜில்லா நடுவர்களே. அப்படி நான் உள்ள நுழையும் பொழுதே அப்படியே தென்றல் காத்து வீசுச்சு. ஏன் தெரியுமா? ஒரு தென்றலே நம்ம ஊருக்கு வந்திருக்கு, என்ன மலை சாரலோட சேர்ந்து வந்திருக்குன்னா. சரி, எல்லாம் கிளம்புமா சார்? கட்ட நேரம் ஆரம்பிச்சிச்சு. ஊடக காலத்துக்கும் உழவர்கள் காலத்துக்கும் ஒரு வித்தியாசம் தான் நடுவர்களே. நீங்க சொன்னா நம்புவீங்களா என்னன்னு தெரியல. காலையில என் கையில ஒரு தேனி வந்து கொட்டிருச்சு. வாட் நான்சென்ஸ். நிஜமா தேனி கொட்டிருச்சு. நான் என்ன நினைச்சேன் தெரியுங்களா? ஓ, நம்ம தேனி மாதிரி இருக்கறனால தான் பூவை தேடி அந்த தேனி வந்திருக்கு போல இருக்கு. நம்மளுக்கு தொடர் அவமானங்கள். ஊடக காலன்னு பேசுற என் அன்பு தம்பி கிட்ட கேட்டேன், தம்பி என்னை தேடி கொட்டிருச்சுடா, ரொம்ப வலிக்குது, ரொம்ப கடுக்குது, என்ன பண்றதுன்னு கேட்கிறேன். இருக்கா, நான் கூகுள்ல பார்த்து சொல்றேங்கிறான். அதுக்குள்ள நான் மேலேயே போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு. அந்த வழியா போன ஒரு ஏழை விவசாயியை பார்த்து கேட்டேன், கையில எனக்கு தேனி கொட்டிருச்சே என்ன பண்றதுன்னு கேட்டதுக்கு அந்த விவசாயி சொன்னாரு, ஒண்ணு இல்லம்மா, வீட்டுல இருக்க சின்ன வெங்காயத்தை வேகமா வச்சு தடை விடு, அதோடைய வலியும் வீரியமும் குறையும்னு சொன்னார்னா, வீட்டிலேயே மருத்துவத்தை வைத்து நமக்கு சொல்லி கொடுத்தவர்கள் உழவர்கள் காலத்தில் வாழ்ந்த மருத்துவர்கள் நடுவர்களே. இன்னைக்கு கூட நான் உழவு இளமையாவும் அழகாவும் இருப்பதற்கு காரணம் என்ன? நாங்களும் அசிங்கமா இருக்கிறனால தான். ஆமா, என்ன வந்ததுலேருந்து நீ பட்டிமன்றம் பேச ஓம் பெருமையில பேச வந்தியா? இருக்கு நடுவர்களே. தேனி வந்து கொட்டுச்சான், தென்றல் வரும்போது தென்றலே பயந்து ஓடிச்சான். இன்னைக்கு நான் இவ்வளவு இளமையாவும் அழகாகவும் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதிக நேரம் நீங்க தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை வரும். அதிக நேரம் செல்போனை தடவிக்கிட்டே இருந்தீங்கன்னா நரம்பு பிரச்சனை வந்து கை விரலெல்லாம் சுருங்கி போயிடும். ஆனா நான் இன்னைக்கு இளமையாவும் அழகாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அன்னைக்கு உழவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் நடுவர்களே. காலையில் இஞ்சி கடும்பங்கள் சுக்கு, மாலையில் கடுக்காய், மண்டலம் உண்டால் கிழவன் கூட குமரனை போல வாழ்க்கையில் இளமையாக இருக்கலாம்னு சொல்லி கொடுத்தது எங்கள் உழவர்கள் வாழ்ந்த காலம் நடுவர்களே. கரெக்டா சொல்லிக்காம பாத்தீங்களா? கிழவி கூட இளமையா வாழலாம்னு சொன்னதுனால இத்தனையும் சாப்பிட்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பழிச்சட்டை தேடும். இங்கே தான் வச்சேன், எங்கன்னு தெரியல. அந்த மாத்திரை 3 அடி நீலவேணி. அன்னைக்கு உழவர்கள் பனைமரத்தை நட்டாங்க, மண்ணரிப்பை தடுத்தாங்க. ஆலமரத்தை நட்டாங்க, நமக்கு நிழலை கொடுத்தது. வேப்ப மரத்தை நட்டார்கள், நமக்கெல்லாம் வெப்பத்தை தணித்தது. சாலை ஓரங்களில் புளிய மரத்தை நட்டாங்க, புயல் காற்றை தடுத்தது. அது எங்கள் உழவர்கள் வாழ்ந்த காலம் நடுவர்களே. ஆனா இன்னைக்கு ஊடக காலத்தை அந்த புளிய மரத்துக்கு பாட்டு போடுறீங்க ஹரி. புளிய மரத்து அடியிலே புஷ்பலதா மடியிலே, புளிய மரத்து அடியிலே புஷ்பலதா மடியிலே. சாலையோரங்களில் சோலையாக இருந்த மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்து விட்டு என்று 8 வலை சாலை என்று நீங்க எல்லாம் புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் எப்படிங்க வசந்த காலம் மகிழ்ச்சி நிறைவா இருக்குன்னு கேட்கிறேன். அன்னைக்கு விவசாயத்தை பத்தி அழகா சொன்னாங்க. எப்படி தெரியுமா? குக்கு குக்கு தாத்தா தாத்தா களை வெட்டி குக்கு குக்கு, தண்டிலோடும் தவளைக்கு குக்கு குக்கு, கம்பளி பூச்சி தங்கச்சி குக்கு குக்கு, அள்ளி மலர் கொடி எங்கதமே, ஒட்டார ஒட்டார சந்தனமே, முள்ள மலர் கொடி முத்தாரமே, எங்கூரு குத்தாலமே, சுருக்கு பையம்மா வெத்தல மட்டையம்மா சுமந்த கையம்மா என்ன பண்ண பாயம்மா, வள்ளியம்மா பேராண்டி சங்கதிய கூரேண்டி இந்த அற பேராண்டி வள்ளியம்மா பேராண்டி, அன்னக்கிளி அடால மரக்கிள வண்ணக்கிளி, நல்லபடி வாழ சொல்லி இந்த மண்ணை கொடுத்தானே ஆதிக்கொடி என்று கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குதுன்னு சொன்னது எங்கள் உழவர் காலம். இன்னைக்கு கத்தி கத்தி பாடம் எடுக்கிற வாத்தியாரைய கத்தியால குத்துறது தான் இந்த ஊடக காலம் நடுவர்களே. ஏன் பள்ளிக்கூடத்தில் போய் நான் ஹோம்ஒர்க் செய்யாத பையனை போய் ஏன்டா ஹோம்ஒர்க் செய்யல கேட்கறது தப்பா நடுவர்களே? நான் கேட்கிறேன், எதுக்கு நான் வீட்டு பாடம் செய்யாம வந்தேன்னு கேட்கிறேன். அவன் சவுடால கையை கட்டிட்டு கேட்கறான், காலையெல்லாம் ஆட்டிக்கிட்டு, ஏன் நாளைக்கு உன் போட்டா பேப்பர்ல வரணுமான்னு கேட்கறாயா? இவங்க சப்பு நடிச்சிருக்காங்க அவனை. டீச்சரை வந்து காலையில போட்டா வருமான்னு கேட்கிற ராஸ்கல். நல்ல கலர் போட்டாவை போடணும், சரியா? அன்னைக்கெல்லாம் எப்படி தெரியுமா வாழ்ந்தோம் நடுவர்களே? பழைய கஞ்சியை குடிச்சோம், பல வருஷமா வாழ்ந்தங்க. பிடிக்காத சாப்பாடுனா அது உப்புமா. ஏன்னு கேட்டா அது சாப்பிடும் போது தொண்டையில விக்குமா. அதுக்குன்னு போய் கடத்தருளையே போய் ஃபாஸ்ட் ஃபுட்டை வாங்கி தின்னா நம்ம கையில காசு நிக்குமா? இது ரொம்ப தப்புமான்னு சொல்றதா எங்க உழவர் காலம் நடுவர்களே. ஏன் தெரியுமா சொல்றோம்? உப்புமா சாப்பிட்டு உசுரோடு வாழுங்கய்யா, ஷவர்மா சாப்பிட்டு சட்டு சட்டு மேலே போய் சேராதீங்கன்னு சொல்றதா எங்கள் உழவர்கள் வாழ்ந்த காலம். அது உண்மையிலே மகிழ்ச்சியான காலம் தான் நடுவர்களே. ஒரு நாளைக்கு விவசாயிக்கு வேலைக்கு போறோம், நடந்தே போனோம். இன்னைக்கு நடக்கிறதே வேலையா வச்சிருக்கான். கேட்டா வாக்கிங்க. ஒரு காலத்துல மன மகிழ்ச்சியோட கூடி மகிழ்ந்து சிரிச்சோம் நடுவர்களே.
மனவிட்டு சிரிப்போம். சில பேர் சிரிக்கவே மாட்டாங்க. நீ என்ன சொன்னாலும் சிரிக்க மாட்டாங்க, கிச்சு கிச்சு முட்டாலும் சிரிக்க மாட்டாங்க. அதெல்லாம் எந்த ஜென்மம்னே தெரியாது. இவ்வளவுதான். சில பேர் பறக்க பறக்க சிரிப்பான். அம்மா மைக்கு கொஞ்சம் புது மைக்கு, எது அடைச்சிக்கிறாம பார்த்துக்கங்க. இன்னும் சில பேர் சிரிப்பாங்க, கேட்டிருக்கீங்களா? கார் ஸ்டார்ட் ஆகலைன்னா ஸ்டார்ட் பண்ற மாதிரியே பல பேர் சிரிப்பாங்க. பக்கத்துல 10 நிமிஷம் கூட உட்கார முடியாது. நடுவர்களே, அந்த மைக்கை கொஞ்சம் வாட்டர் சர்வீஸ் பண்ணி. என்எஸ்கே சொன்னாரு, சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கே சொந்தமான இருப்பு அது சிரிப்புன்னு சொன்னாரு. இன்னைக்கு சிரிக்கிறதுக்கே போய் லாஃபிங் தெரப்பின்னு உட்கார்ந்து பணத்தை கட்டிட்டு வாழக்கூடிய உங்கள் ஊடக காலம் எப்படிங்க மனமகிழ்ச்சியை கொடுக்கும்? நடுவர்களே, அன்னைக்கு பணத்தை கொண்டு போய் சந்தையில இருந்து பொருளை வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு சம்பாதிக்கிறவங்கிற பேர்ல பணத்தை கொண்டு போய் பங்கு சந்தையில போட்டுட்டு இன்னைக்கு அந்த பங்கு சந்தை உயருமா உயராதா, கீழே போகுமா மேல வருமான்னு பங்கு சந்தை நிலவரத்தையே வாழ்க்கையில கலவரமாக்கிட்டு உட்கார்ந்து பார்க்கக்கூடிய உங்களுடைய ஊடக காலம் எப்படி மகிழ்ச்சியும் மனநிறைவும் தரும்ங்கிறத என்னுடைய கேள்வியே நடுவர்களே. வாழ்க்கையை எப்போதுமே ரசிச்சு ரசிச்சு வாழ்ந்தது எங்களுடைய உழவர் காலம் தான் நடுவர்களே. ஆனால் நீங்கள் எப்படி தெரியுமா, ஊடகம் நல்லா இருக்கு ஊடகம் நல்லா இருக்குன்னு வயலும் வாழ்வும் என்ற நிகழ்ச்சியை நடத்தியது வேண்டுமானால் ஒரு காலத்தில் உழவர் காலத்தில் ஊடகமாக இருக்கலாம். ஆனால் இன்றைய ஊடக காலத்தில் வயலும் இல்லை, எங்களுக்கு வாழ்வுமே இல்லை என்கின்ற காரணத்தினால் எங்களுடைய உழவர்கள் காலத்தில் தான் மனநிறைவான மன மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்தோம். ஏனென்று சொன்னால் கட்டிலே விரித்து ஓசி காத்து வாங்கிய எங்களுக்கு மனமகிழ்ச்சி இருந்தது. வீட்டிலே அமர்ந்து ஏசி காத்து வாங்கக்கூடிய உங்களிடம் மனமகிழ்ச்சி நிச்சயம் இருக்காது. நோய் நொடிகள் தான் உங்களை அண்டு பெண்கின்ற காரணத்தினால் புத்திசாலித்தனமாக இருந்தால் நீங்களே பிழைத்துக் கொண்டு எங்கள் அணியிடம் வந்து சேர வேண்டும் என்று கூறி உழவர்கள் காலம்தான் என்று உழைப்பாளர்கள் தினத்திலே நல்ல தீர்ப்பினை வழங்குவீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.